ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பச்சை பயிறு கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் பச்சை பயிறு எடுத்துருக்கேன் நான். இதை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ அது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஊற வச்சு கூட செய்யலாம். ஊற வச்சிங்கன்னா ஒரு 2 விசிலில் வெந்துடும் நல்லா. இது அதை நான் ஊற வைக்கல. திடீர்னு தான் என்ன செய்யறது இன்றைக்கி லஞ்சுன்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு திடீர்னு எடுத்தேன் நான். அதனால் நான் அப்படியே வைக்கிறேன். அதனால் ஒரு 6 விசில் கொஞ்சமாக உப்பு போட்டு 6 விசில் வச்சுக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது குக்கரில் வச்சு நான் மூடிடுறேன். இது வெந்த பிறகு பார்க்கலாம். பச்சை பயிறு வேக வச்சு எடுத்துட்டோம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. நல்லா கரெக்டாக நல்லாவே வெந்திருக்கு. 6 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் நான். 3 கூட விடலாம். ஏன்னா 2 வெங்காயம் 2 தக்காளி வதங்கணும் இல்லையா. இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நம்ம லேசாக வதங்கினா போதும். அடுத்து தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய வதங்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி லஞ்ச் என்ன செய்யலான்னு தெரியாமல் ஐடியா இல்லாமல் பச்சை பயிறு கிரேவி செய்யலான்னு யோசனை பண்ணேன். அது கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். பாதிக்கு மேலே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லேசாக வெங்காயம் வதங்கினா மாதிரி தக்காளி வதங்கினா போதும். அப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து பாதி வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் நல்லா கோபுரமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் போடுற அந்த அளவுக்கு இது போதும். நீங்கள் அளவு அதிகமாக ஒரு 200 பச்சை பயிறு எடுக்கிறீங்கன்னா அப்போ அது இதை டபுள் ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு 4 பேர் 5 பேர் சாப்பிடணும், அதை கூட கூட்டிக்கோங்க, டபுள் ஆக்கிக்கோங்க. நான் 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் டபுள் ஆகிறதுனா 4 வெங்காயம் 4 தக்காளி 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்படி சேர்த்துக்கோங்க. இதிலே நீங்கள் கம்மியாக வேணாலும் 1 வெங்காயம் 1 தக்காளி 50 பச்சை பயிறு போட்டு கூட ஒரு ஆள் கூட செஞ்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். காரம் பத்தெல்லாம் நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஏற்கனவே நம்ம பச்சை பயிறு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு போடுறேன். ரெண்டும் பார்த்து அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் உப்பு கறிக்கும். ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோன்னிட்டு நம்ம அந்த வேக வச்ச பச்சை பயிரை எடுத்து போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காரம் ஹெவியாக வேணும், நீங்கள் அதிகமாக போட்டுங்க. மீடியமான காரம் சாப்பிட்ணும், இதுவே போதும். இப்போ மிளகாத்தூள் உப்பு போட்டாச்சு. இப்போ பச்சை பயிர் வேக வச்சது இதில் கொட்டிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கலந்து உப்பு காரம் சரியாக இருக்கா நம்ம பார்த்துட்டு இதை சாதத்துக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். 3/4 கொதிச்சிச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் திக்கானோடனே அரைக்கலாம். உங்களுக்கு இதே பதம் போதுன்னா இப்படியோட நீங்கள் நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டால் முடிஞ்சுது. கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா சாப்பாட்டுக்கு தண்ணியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கட்டியாச்சுன்னா சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி நீங்கள் தினம் சாம்பார் காரக்குழம்பு இதே மாதிரி சாப்பிட்றது இது ஹெல்த்தியானது. இன்றைக்கி என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நான் செஞ்சேன், ஆனால் ஹெல்த்தியானதான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி மூக்கடலில் செய்யலாம், கடலப்பருப்பில் செய்யலாம், வெள்ளை மூக்கடலையும் செய்யலாம், கருப்பு மூக்கடலையும் செய்யலாம். கடலப்பருப்பில் எல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதை நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான். எனக்கு தேவையான அளவு கிரேவி வந்துச்சு. அவ்வளோதான், இந்த பதம் தான் பாருங்கள். இது சாப்பாட்டுக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது முடிஞ்சிச்சு, இந்த டிஷ்ஷு முடிஞ்சிச்சு. இப்போ கோவக்காய் பொரியலை பார்க்கலாம். இப்போ கோவக்காய் பொரியலுக்கு 1 வெங்காயம், ஒரு 4-5 கருவேப்பிலை, ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 200-250 கோவக்காய் இருக்கும். அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசு பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி அதை நீல வாக்கில் ஏன்னா அப்படி அரிஞ்சு வதக்குனா தான் இது நல்லா வதங்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும் இது. அதனால தான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. நான் கறிப்பொடியும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இது லேசாக கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு பூண்டெல்லாம் போட வேண்டியதில்லை.
அப்படியே நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா வதக்கணும். இது வந்து எண்ணெயிலே தான் வேகணும். இது அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா அது மாதிரி நசுக்குன்னு இருக்கும், அவ்வளோவா வேகாது. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம கோவக்காய் சேர்த்துக்கலாம். கோவக்காய் போட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கு தேவையான அளவு ஒரு பாதி அளவு உப்பு போட்டு நல்லா வதங்கணும். லேசாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக உப்பு பார்த்துட்டு மிளகாத்தூள் போடும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்படியே பெரட்டணும். இது ஃபுல்லாக இந்த எண்ணெயில் தான் வதங்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு 20 நிமிஷம் மேலே ஆகும். ஏன்னா எண்ணெயிலே தான் வதங்குது. நம்ம தண்ணி போட போகிறதில்ல. லைட்டாக தொளிச்சா மாதிரி தான் அதை விட போடணும். அதுவும் போடாமல் இருந்தாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். பாதி வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் காரம் பார்த்து போட்டுங்க. சில கோவக்காய் வந்துட்டு கலராக இருந்துச்சுன்னா அது புளிப்புத்தன்மை இருக்கும். அப்போ அந்த காரம் வந்து பத்தாது. பழுத்தது வாங்காதீங்க. பழுத்தது வேணால் புளிப்புத்தன்மையும் இருக்கும். அது வேகிறதுக்கும் நசுக்குன்னு இருக்கும். வேகவும் வேகாது அது பழுத்ததுனால. காயாக இருந்தால் நல்லா வெந்துடும். ஆனால் பச்சையாக இருக்கிறது தான் மேக்ஸிமம் பார்த்து வாங்கிக்கோங்க. நாங்கள் கீரைக்காரம் மட்டும் கேட்டு தான் வாங்குவேன். அதுலேயே இதில் 1, 2 வந்து பழுத்து இருந்துச்சு லேசாக. சரி பரவாயில்ல, 1, 2 தானே நான் போட்டேன். ஆனால் இது நிறைய எண்ணெய் இழுக்கும். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் பத்தலை, போட்டுக்கலாம். அது எண்ணெயிலே தானே வேக போகுது. முக்கால்வாசி வந்த பிறகு தண்ணி ஊற்றுறதா லேசாக ஊற்றுங்க. லேசாக தெளித்து கூட நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாசு செய்கிறோம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். தண்ணியை தொளிச்சு தட்டை போட்டு மூடி வச்சு குமுங்க வச்சு வேக வைக்கலாம். பாதி வதங்கிருக்கு பாருங்கள். 20 நிமிஷம் ஆச்சு. பாதி தான் வதங்கிருக்கு. கலர் மாறி இருக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கலர் மாறி இருக்குது. இன்னும் பாதி வதங்கணும். பாதி வதங்கி இந்த பச்சை வாசனை மிளகாத்தூள் வாசனையும் போகணும். அது வதங்கவும் இது வாசனை போகவும் சரியாக இருக்கும். இதுவும் ஹெல்தி, உடல் வந்து குளிர்ச்சி. இது கோவக்காய் நிறைய பேர் கோவக்காய் எப்படி செய்யுதுன்னு தெரியாமல் செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து ரவுண்ட் சைஸில் அரைஞ்சி நான் வந்து தண்ணி ஊற்றி செஞ்சேன். அது நல்லாவே வரல, நல்லாவும் இல்லை, வேகவும் இல்லை, நசுக்குன்னு இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்ச பலான்னு செய்ய சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இன்னும் கொஞ்சம் வேணும். எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்ச பிறகு தான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இதோட ஃபேவரட் ஆகிட்டாங்க அவங்க. அதான் இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு பாருங்கள். நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லாவும் வெந்து வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கோவக்காய் பொரியல் ரெடி. இன்றைக்கி லஞ்சு முடிஞ்சிச்சு. சாதம், சுட சுட சாதம், கோவக்காய் பொரியல், பச்சை பயிறு கிரேவி. இன்றைக்கி நாங்கள் செஞ்சுட்டு சூப்பராக சாப்பிட போகிறோம். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.